அந்த அம்மா வீட்டில் வந்து பார்த்தா இந்தமாரி கெட்ட வார்த்தை பேசுகிறாரா. அப்புறமேட்டுக்கு அந்த அம்மா போய் அவரை பிடிச்சி வீட்டுக்குள்ளே ரூமில் போட்டு பூட்டிட்டாங்க. அப்புறம் அவங்க பொண்ணு எந்திரிச்சு, ஏம்மா அப்பா பாவம் இல்லைம்மா, எதுக்குமா அந்தமாரி பண்ணேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு போய் திறந்து விடுங்கம்மா அப்படின்னு சொல்லுது. சரின்ட்டு போய் அந்த அம்மா போய் திறந்து விட்டுட்டாங்க. உடனே அவர் வர்றாரு, ஏப்பா நீ இப்படி பண்ணுற, நான் இந்த நிலமையில இருக்கும்போது நீ என்னதான்ப்பா பார்க்கணும், எதுக்கு அந்தமாரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அன்பால் அந்த பொண்ணு திருத்துது. அப்புறம் எங்கள் அம்மாட்ட, அம்மாம்மா நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணால் சரி பண்ண முடியாது, பாசத்தால் கட்டிப்பிடுமா அப்படின்னு அந்த அப்புறம் சரின்ட்டு, சரி பாப்பா நீ சொல்கிற மாதிரியே நான் கேட்குறேன்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டுக்காரர்கிட்ட அது சொல்லுது. அப்புறம் சரின்ட்டு ஒரு 4 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு, 6 நாள் ஆச்சு, 7 நாள் ஆச்சு, 8 நாள் ஆச்சு, 10 நாள் ஆச்சு. ஓரளவுக்கு சரியாயிருச்சு அந்த பொண்ணுக்கு. அப்புறம் கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போகிறாங்க, போய் கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டுக்கு பண்டிகையும் போட்டுட்டாங்க. இன்னும் வந்து 5 நாள் தான் இருக்குது பண்டிகைக்கு. அப்புறம் சாமிக்கிட்ட போய் கேட்டாங்க, இந்தமாரி பண்டிகை கழிச்ச உடனே நீங்கள் ஒரு நல்ல நாள் பார்த்து சனிக்கிழமையாக பார்த்து உங்கள் குலதெய்வத்துக்கு போங்க, இந்தமாரி உங்கள் குலதெய்வத்துக்கு போங்க, போய் 7 எலுமிச்சம்பழம் வாங்குங்க, கோயிலில் கொண்டுட்டு போங்க, திருமஞ்சகம், சிகப்பு, மஞ்சள், 2 விளக்கு, அப்புறமேட்டுக்கு பூவு கற்பூரம் பத்திக்கிச்சு எல்லாம் வாங்கிட்டு போங்க. போயிட்டு சாமி மடியில் வச்சு விளக்கு போட்டு எல்லா பூஜையும் பண்ணிவிட்டு எலுமிச்சம்பழம் எடுத்து உங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா சுற்றி வேலில் சொருவுங்க. சொருவிட்டு கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்த உடனே ஒரு எலுமிச்சம்பழம் சாமி மடியில் வச்சுட்டு, மீதி 5 இருக்கா சாமிகிட்ட ஒன்று வச்சு 4 இருக்குது, மீதி நான் அந்த 4 எலுமிச்சம்பழத்தையும் அறுத்து ஒரு பூனியில் நல்லா சர்க்கரை கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டு ஜூஸ் போட்டு எல்லாத்தையும் எல்லோரும் சேர்ந்து குடிங்க. குடிச்சிட்டு அவங்க படுத்து எழுந்திரிச்சிட்டு, எப்பயும் மேலே ஸ்கூலுக்கு போங்க, வேலை செய்யுங்க, அவங்க வேலையை செய்யுங்க, யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கூடாது. 10 நாள் ஆனவுடனே அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி சாமி சொல்லுது. அதேமாரி அவங்க செய்கிறாங்க. செஞ்சு முடிச்சுடுத்தும் அவங்க வீட்டுக்காரர் போய் அப்பயும் அவரால் முடியல, போய் ஏங்கன்னு சொல்லி ஏண்டின்னு சொல்லி பேசுகிறாங்க. இவங்க பேசவே மாட்டேங்கிறாங்க, சாமி சொன்னதை நம்ம அதேமாரி கேட்கணுன்னு. அப்புறம் அதேமாரி இருக்காங்க எல்லோரும்.